தென்பெண்ணை இலக்கிய சமவெளியும் இணைந்து நடத்துகிற விளிம்பு பதிப்பகம் தொடக்கமும் சாட்சி கதைகள் வெளியிடும் என்கிற இந்த நிகழ்விற்கு இலக்கிய ஆளுமைகள் இங்கே வந்து இந்த நிகழ்வை சிறைப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே ஷா அவர்கள் எழுதிய இந்த சாட்சி கதைகளும் விளிம்பு பதிப்பகமும் ஒரு வரலாற்று சிறப்பு பெற்றிருக்கிறது. தோழர் சாந்தமூர்த்தி அவர்கள் சொன்னதை போல அது வெற்றி பெற்றிருக்கிறது என்பதை நான் சொல்லி மகிழ்கிறேன். அந்த வகையில் இந்த நிகழ்விற்கு காலையில் வந்து நிறைவாய் இருந்து செல்கிற இந்த வாய்ப்பை பெற்றமைக்காக என்னுடைய நன்றி மலர்களை உங்கள் பாதங்களில் காணிக்கையாக்க விரும்புகிறேன். தோழர்களே, இந்த சாட்சி கதையின் சிறப்பு எங்கே நடந்தது என்று சொன்னால், இந்த கதையை வெளியிட்ட எழுத்தாளர் அண்ணன் பவா செல்லதுரை அவர்கள் வெளியிடுகிற போதுதான் இந்த கதை சிறப்பு பெற்றது, இந்த கதை வெற்றி பெற்றது, இந்த நூல் வெற்றி பெற்றது என்கிற அந்த சிறப்பு அங்குதான் நிகழ்ந்தது. ஏன் என்று சொன்னால், தோழர்களே, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களிடத்தில் அவரை வைத்துக் கொண்டு ஐயா ஜெகத் ரட்சகன் பேசுவார். ரொம்ப அருமையான பேச்சியாக அந்த பேச்சு வலைதளங்களிலே இன்றைக்கு காணப்படுகிறது. நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பத்திரிகையை வாங்குவதற்காக 10-15 கிலோமீட்டர் நடந்து போய் வாங்கி வந்து அதில் கலைஞர் அவர்கள் எழுதிய அந்த வசனங்களை எல்லாம் மனப்பாடம் செய்து நாங்களே எழுதியதை போல, நாங்களே அதை உருவாக்கியதை போல பேசி நாங்கள் ஒரு மிகப்பெரிய பில்டப் செய்து கொள்வோம், அங்கீகாரம் பெற்றுக் கொள்வோம், அதனால்தான் எங்களுடைய கதை இன்றைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று ரொம்ப அருமையாக நகைச்சுவையாக பேசுவார். அப்படி கதைகள் என்று சொன்னால் அது யார் சொன்னால் சிறப்பு என்றால் அது அண்ணன் பவா செல்லதுரை அவர்கள் சொன்னால்தான் சிறப்பு. அதனால்தான் நாங்கள் காலையிலிருந்து மாலை வரும் இரவு வரும் அவர் காலையிடையில் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் அந்த கதை சிறப்பு பெற்றது. அது வெறும் கதையாக நூலாக உருவெற்று அப்படியே இருந்துவிட்டால், வெளியிட்டு இருந்துவிட்டால் அது சிறப்பு பெறாது. அண்ணன் பவா செல்லதுரை அவர்களிடத்திலே ஒப்படைக்கிற போது அவர் பல நாடுகளுக்கு, பல சிந்தனையாளர்களுக்கு அந்த கதைகளை கொண்டு செல்வார் என்கிற நம்பிக்கை இங்கு இருக்கக்கூடிய எல்லோர் மனதிலும் இருக்கும் என்பது என்னுடைய ஆழமான கருத்து. ஆகவே சாட்சி கதைகள் வெற்றி பெற்று விட்டது. விளிம்பு நிலை மக்களின் கருத்துக்களை எடுத்து செல்லக்கூடிய, எதிர்காலத்தில் அவருடைய விடுதலைக்காக அவருடைய சிந்தனைகளை நூலாகவும் படைப்புகளாகவும் வெளியிடக்கூடிய ஒரு எதிர்காலத்தை இந்த விளிம்பு பதிப்பகம் வெளியிடும் என்கிற நம்பிக்கை தோழருடைய கட்டுரைகளில் எங்களுக்கு தெரிகிறது. ஏன் என்று சொன்னால், இருட்டு என்று சொன்னால் அதற்கு எதிர்மறையாக வெளிச்சம் என்று ஒன்று உண்டு, தோல்வி என்றால் வெற்றி உண்டு. இப்படி பல பரிமாணங்கள் இருக்கிறது. இருண்ட இடத்தில் இருந்துதான் வெளிச்சம் பிறக்கும், இருண்டு கிடக்கிற சமூகத்தில் இருந்துதான் வெளிச்சம் பெற வேண்டும். அப்படித்தான் வெளிச்சம் என்கிற ஒரு கதையை அவர் எழுதுகிற போது இந்த சமூகத்தில் புரையோடி கிடக்கிற, சனாதனமாய் உருவாடி கிடக்கிற பல்வேறு கருத்துக்கள், அதில் முக்கியமாக இந்த சமூகத்தில் நிலவி இருந்த பொட்டு கட்டுதல் என்கிற ஒரு நிகழ்வை, ஒரு அவமானத்தை இந்த சமூகம் அனுபவித்துக் கொண்டிருந்திருக்கிறது. பெண்களுக்கு மார்பக வரி இந்த சமூகம் போட்டிருக்கிறது, குழந்தை திருமணங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு நிலைகளில் இந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே பொட்டுக்கட்டுதல் என்கிற அந்த அவலத்தை அந்த கதையில் இனி அப்படி இருக்காது, இதை நாங்கள் உடைப்போம், இது இதற்கு முன்னால் நடந்திருக்கலாம், ஆனால் இனி நடக்காது, நடந்ததை இப்படி ஒரு அவலம் இருந்தது என்கிறதை
சொல்லி அவர் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறார். அப்படித்தான் எல்லா கதைகளும் இருக்கிறது. ஆகவே சிறப்பு அழைப்பாளர் கூட ஏதோ நிகழ்வுக்கு கூப்பிட்டார்கள் என்று இல்லாமல் அந்த கதையை படித்தார் என்பதற்கு அவர் சொன்ன சில சான்றுகள், அதாவது அந்த கதைக்களத்தில் வரக்கூடிய குருவி ரொட்டி என்கிற இப்படி பல்வேறு விஷயங்களை சொல்லி விட்டு சென்றிருக்கிறார். ஆகவே இதை யாரும் ஆழமாக ரொம்ப ஊன்றி படித்து விட்டுத்தான் இதை வந்திருக்கிறார்கள் என்பதை சொல்லி நிறைவாக சாட்சி கதைகளை எழுதிய ஆசிரியர் அவர்களுக்கு, ஷா அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.